ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, சேரீயில் வர ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு தான் லைனிங் இல்லாமல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண போகிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரீ கொடுத்துட்டாங்க. சாரியில் இருக்கிற ப்ளவுஸை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை லைனிங்கே இல்லாமல் இதை தைக்கணுமா. என்னோடய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாகவே தான் இருந்தது. கொடுத்துட்டு ஆனால் தைக்கலையான்னாங்க. தச்சு வச்சுட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னுமே வாங்கலை. கேட்டால் அவங்கக்கிட்ட கேஷ் இல்லைன்றாங்க. இன்னொன்று இதை தைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கட்டிங் போட இன்னும் பயங்கரமாக நான் கஷ்டப்பட்டுட்டேன். அவங்க இப்படி தான் போடுவாங்களாம், லைனிங்கே இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது இருக்குங்களா இந்த மாதிரி லைனிங்கே இல்லாமல் சாரீ கிளாத்தை நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் நான் 4 ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணேன். ஆனால் 4 ப்ளவுஸ்க்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இது ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தால் ஓகேவாக இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கிளாத் இப்போ இந்த பிங்க் கலர் தைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்ம பின்னாடி தையல் போட்டுகிட்டே வரோம். பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு இழுத்துக்குது. அந்த த்ரெட்டு சுருக்கமாக கிளாத்து பண்ணுது. அதுக்கு முன்னாடி க்ரீன் தைச்சோம்ல, அது கொஞ்சம் கிளாத்து கொஞ்சம் கனமாக இருந்தது. அந்த த்ரெட்டு இழுத்துக்குதுன்றதுனால தான் அங்கே கிளாத்தை இழுத்து வச்சு தைக்கிறேன். இவ்வளோ நைஸ் கிளாத்து தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். அது லைனிங் போட்டு தைச்சாக்கா அவங்களுக்கு பிடிக்காதுன்னுட்டு சொல்கிறாங்க. அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னாக்கா, இதில் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு துணியும் நான் கிளாத்தை அட்டாச் பண்ணும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ ஓகேவாக தான் இருந்தது எனக்கு தைக்கிறதுக்கு. ஆனால் நியூஸ் பேப்பரை வச்சு தான் இதை கட்டிங்கே போட முடிஞ்சது. ஏன்னா வேறு கிளாத் எதுவும் இல்லை கட்டிங் போடுறதுக்கு. நியூஸ் பேப்பரை வச்சு ரெடி அளவில் நான் கட்டிங் போடணும். இந்த ரெடி அளவில் நான் கட்டிங் போட்டு ரொம்ப ரிஸ்க்காக ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஓவரால் இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. 4 ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது விஷயம் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த ப்ளவுஸ் முடித்த உடனே க்ளீனிங் ஒர்க்கு தான் நடந்தது. எல்லாமே முடிஞ்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.